பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட 8வது வார நாமினேஷன் ப்ராசஸ்ல மொத்தம் 11 பேர் நாமினேஷன்ல இருக்கிறாங்க. இதுல இந்த வாரம் யாரு எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே டைம்ல ஓட்டிங்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு வருதுங்க. கடந்த வாரம் முதல் இடத்துல இருந்தவங்க இந்த வாரம் 3வது 4வது இடத்துக்கு போறாங்க. அதே மாதிரி இந்த வாரம் முதல் இடத்துல இருக்கிறவங்க அப்படியே மாறுது. ஸோ அதனால யார் டைட்டில் வின்னரா வருவாங்க அப்படின்னு 50 நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட முடிவு பண்ண முடியல. ஸோ இது மாதிரி ஒரு சீசன் இருந்ததே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல இந்த வாரம் யார் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் முதல் இடத்துல விக்ரம் தான் இருக்கிறாப்ல. அவரோட வாக்கு சதவீதம் 16.85. இரண்டாவது இடத்துல திவ்யா கணேஷ். ஸோ கடந்த முறை முதல் இடத்துல இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட வாக்கு சதவீதம் 12.65. மூன்றாவது இடத்துல கமருதீன் 12.31 வாக்கு சதவீதத்தோட மூன்றாவது இடத்துலையும், நான்காவது இடத்துல விஜே பார்வதி 12.26 வாக்கு சதவீதத்தோட நான்காவது இடத்துலையும், ஐந்தாவது இடத்துல அமித் 7.19 வாக்கு சதவீதத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல இருக்கிறாப்புல. ஆறாவது இடத்துல பிரஜன் 6.89 வாக்கு சதவீதத்தோட ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அமித் போன வாரம்லாம் கடைசி இடத்துக்குலாம் போனார். நல்ல முன்னேற்றம் இந்த வாரம் 5வது இடத்த பிடிச்சிருக்கிறாருன்னா பார்த்துக்குங்களேன். ஸோ அதுக்கு அடுத்தது தான் 6வது இடத்துல பிரஜன், 7வது இடத்துல அரோரா 6.76 வாக்கு சதவீதத்தோட இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக 7வது 8வது இடத்துல வந்து சாண்ட்ராவோட வாக்கு சதவீதம் 6.7. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல கனி 6.42 வாக்கு சதவீதம். ஸோ போன வாரம் வந்து சாண்ட்ரா, பிரிஜன் இவங்களெல்லாம் அரோராவெல்லாம் பின்னுக்கு தண்ணி மேலே இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், கடைசி 3வது இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல வியானா 6.04. கடைசி இடத்துல ரம்யா ஜோ 5.93. என்னதான் கடைசி இடத்துல வாரம் ரம்யா இருந்தாலும் ஆனால் எலிமினேட் ஆக மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரமே வார்னிங் கொடுத்துட்டாப்புல நம்ம விஜய் சேதுபதி. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.